அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். தமிழ் தியானம் அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் மீனாம்பிகை செல்வராஜா அம்மா அவர்கள் கந்த புராணம் பற்றி பேச வருகிறார்கள். அதன் பிறகு கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானம் நடைபெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வேறு சவுண்ட் வந்துருக்கு. மூச்சு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. எல்லா ஜீவராசிகளுக்கும் மூச்சானது பொதுவானது. மூச்சுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை. இயற்கையால் படைக்கப்பட்டதுதான் இந்த மூச்சு. நாம் பிறந்த நாள் தொடக்கம் இந்த மூச்சு நம்முடன் இருக்கின்றது. ஆனால் நாம் அதை ஒரு நேரம் குறித்து கவனிக்கும் போது அது தியானமாக மாறுகின்றது. நாம் தியானத்தை ஒரு நேரம் கொடுத்து கவனித்து செய்யும் போது நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுகின்றோம். மன அழுத்தத்தை வராது பாதுகாக்கின்றோம். ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தியானம் மிகவும் உதவுகின்றது. அதாவது நாம் மூச்சை கவனித்தல் வேண்டும். இப்பொழுது நாம் எவ்வாறு இந்த தியானத்தை செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவனும். தரையில் இருப்பவர்கள் சமணம் கால் போட்டு அமர்ந்திருக்கலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில், அதாவது முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்திருக்க வேண்டும். கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைப்பதால் 10% சக்தி வெளியேறுவதை தடுக்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடை மீது வைக்கும் போது இன்னொரு 10% சக்தியை நாம் வெளியேறாவது தடுக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியும் அவன் உடலிற்குள் போகின்றது. அதாவது கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடும் போது எம்மை சுற்றி ஒரு வளையம் கிடைக்கின்றது. 100% சக்தியையும் நாம் உள்வாங்குகின்றோம். இப்பொழுது உங்கள் உடலில் இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சின் மேல் கவனித்தல் வேண்டும். ஒரு நேரத்தில் எண்ணமற்ற நிலை வரும்போது நமது உச்சந்தலையின் ஊடாக, அதாவது பிரம்மதந்திரம் என்று சொல்லப்படும் உச்சந்தலையின் ஊடாக நாம் பிரமாணமான சக்தியை பெறுகின்றோம். அந்த சக்தி நமது உடலிற்கு சென்று இரத்தோட்டங்களை சீராக ஓட செய்கின்றது. இரத்தோட்டம் சீராக நடக்கும் போது நமது உடலில் இருக்கும் உபாதைகள் எல்லாம் தன்ற பாட்டில் மறைந்துவிடும். எனவே நாம் இந்த தியானத்தை ஒவ்வொரு நாளும் காலை மாலை செய்யும் போது பல நன்மைகளை பெறுவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் தியானத்தை செய்வோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது, ஆடாது, அசையாது, அமரமாது கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு இனிமையான இசை வழங்கப்படும். நன்றி, வணக்கம். இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 5 வினாடிகளுக்கு 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம்.
நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவற்றும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின அருந்ததி மாஸ்டருக்கு நன்றி. அடுத்ததாக இதை தியானத்தை மேலும் சிறப்பாக்குவதற்காக பிளயர்ஸை வழங்கிய சிவாமோகன் மற்றும் மியூசிக்கை வழங்கிய சிவாமோகன் மற்றும் ரெக்கார்டிங்கை செய்து கொண்டிருக்கும் பபானி மாஸ்டருக்கு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இப்பொழுது அடுத்த சிற்றுரைக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த சிற்றுரையை வழங்குவதற்கு மீனாம்பிகை செல்வராஜ் அம்மா இருக்கிறார்கள். அவரை அறிமுகப்படுத்த டாக்டர் சிவச்சந்திரிகா அவர்கள் வருகிறார்கள். அவரை இப்பொழுது அறிமுகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் அனைவருக்கும். இப்போது அறிமுகப்படுத்த போகும் இவர் மீனாம்பிகை அம்மா, மீனாம்பிகை செல்வராஜாவை மன்னிக்கவும், மீனாம்பிகை செல்வராஜா அம்மாவை அறிமுகப்படுத்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இத்தலம். சைவ குலத்தை சேர்ந்தவர். எமது தளத்தில் இவர் நீண்டகால தியான அனுபவம் பெற்ற பிரமுகராக வந்து கொண்டிருக்கின்றார். தற்போது எமது தளத்திற்கு பல்வேறுபட்ட உதவிகளையும் முன்வந்து செய்து கொண்டு வருகிறார். அண்மையில் அவருடைய சொற்பொழிவை PMC தளத்தில் கேட்டபோது அவர் பின்வரும் சிறப்புகளை குறிப்பிட்டிருந்தார். தனது கணவனார் மறைந்த பின் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தியானக்கலை மிகவும் துணியாக அமைந்ததெனவும், இன்று அவர் தனது தேர்வு தலைப்பாக கந்த புராணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரை இத்தலம் அன்பு கரங்கொண்டு வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. வணக்கம். நன்றி சந்திரிகா. எல்லோருக்கும் வணக்கம். விநாயகனே வெவ்வினை வேரறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து. சிவா. திருச்சிற்றம்பலம். எனக்கு இந்த சிற்றுரையை வழங்க இடந்த ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மம்முக்கும் இதை கேட்டு மகிழ வந்திருக்கும் எல்லா தியான உள்ளங்களுக்கும் நான் முதலில் என் தலை தாழ்ந்து என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கந்த புராணம் இது முருகனுடைய திரு அவதாரத்திலிருந்து அவற்றை திருவிளையாடல் வரையும் அது ஒரு பெரிய புராணம். அதை சுருக்கி சொல்லத்தான் முயன்றன். ஆனாலும் அதை சுருக்கி ஒரு நாளையில சொல்லி முடிய இயலாமல் ஒரு பகுதியைத்தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அவற்றை திரு அவதாரம் வரைக்கும் சொல்லுகிறேன். பொறுமையாக இருந்து கேட்டுக்கொள்ளும்படி. அதில் வார ஏதாவது தவறுதல் இருந்தால் அது உண்மையிலே என்னுடைய பிழையிலே புத்தகத்தில் இருந்ததைத்தான் நான் அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வசனம் கூட நான் என் எண்ணத்துக்கு சேர்க்கையில்லை என்றதையும் தெரிவித்து கொண்டு கந்த புராணத்துக்கு கால் வைப்பேன். கந்த புராணம் கச்சியப்ப ஆச்சாரியாரால் செய்யுள் வடிவமாக எழுதப்பட்டது. பாடல்களாகத்தான் முந்தி எழுதப்பட்டிருந்தது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் முந்தி கோயில் வழியே கந்த சஷ்டி காலங்கள்ல கந்த புராணம் படிப்பார்கள். ஒரு ஆளிருந்து பாடலா படிப்பார், ஒரு ஆள் இருந்து அதுக்கு பலன் சொல்லி கொண்டிருப்பார். என்ன அப்படித்தான் முந்தி இருந்தது. பேந்து அதை அப்படி நடக்காம் எல்லாம் ஆம்பளைகளும் வேலை கலையில போய் அதை கேட்டு அப்படியே நித்திரையாயிருவினமாம். தூண்கள்லாம் கந்த புராண பாடலை கேட்கும். பெண்கள்லாம் அதை மனதில் பதிச்சு கொண்டு வந்து தங்களோட வீடுகள்ல பிள்ளைகளுக்கு வர முடியாம இருக்கிற வயது போன ஆட்களுக்கெல்லாம் அந்த கந்த புராணத்தை சொல்லி வளர்த்து கொண்டு வந்தவையா. அது நாளடைவில் குறைஞ்சு போக
ஆறுமுக நாவலருக்கு சரியான கவலை வந்துட்டு தான் இப்படியே கந்தபுராணம் மங்கி போகுதுண்டு அவர் ஒரு முயற்சி எடுத்தாராம். தான் இதை தமிழில் வசன நடையில எழுத வேணுமென்று. அதாலே அவர் தான் எங்களுக்கு இதை தமிழில் வசன நடையில எழுதி தந்தவர். அதுவும் அவர் எழுதி கொண்டு போகைக்கே அசுரர் வதப்படலம் வரைக்குள்ள ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்து அதோடைய அந்த தமிழாக்கம் நிறுத்தப்பட்டதாம் வசன நடை. பேந்து பொன்னம்பலவன் என்ற அவர்தான், அவரும் அந்த ஆறுமுகநாவலர் சபையில இருந்தவர் பொன்னம்பலவன் என்று சொல்லி அவரைத்தான் எல்லாரும் ஊக்குவித்து பேந்து வள்ளி திருமணம், தெய்வான திருமணம் எல்லாத்தையும் இதண்டு முழுக்க தமிழில பெரிய புத்தகமா வெளிவந்திருக்கு. அந்த உதவியாலான் இப்ப நாங்கள் இதை இவ்வளவு இலகுவாக படிச்சு இதை இதுல சொல்லக்கூடியதாக இருக்கின்றதை முதல் ஒரு சிறுமையா சொல்லிட்டு நான் இப்ப அதுக்குள்ள போகிறேன். இப்போ சிதம்பரம் என்ற ஒரு இடத்திலேயாம் கனக்க முனிவர்மார் வீட்டிலேயே இருந்து தவம் செய்து கொண்டிருந்தவையாம். அவ பேருந்து அந்த கச்சபாளையம் என்ற ஒரு கோயிலில் பிரம்மாவும் சரஸ்வதியும் இருந்து பூசை செய்து கொண்டிருக்கீங்கள. அவ போய் கேட்டனமாம், இனி நாங்கள் இப்படி இருந்து தவம் செய்யலாது, வனப்பிரஸ்தரா போகிறோம், வானப்பிரஸ்தரா போகிறோம், நாங்கள் வனத்தில் போயிருந்து ஒரு தபச்சாலை அமைக்கிறதுக்கு ஒரு இடம் எடுத்து தர சொல்லி. அப்போ பிரம்மா என்ன செய்தாராம், ஒரு தெப்பை எடுத்து அவைதானே நினைச்ச உடனே அந்த உருவமா செய்யக்கூடிய ஆற்றல் படைச்சவை ஒரு சக்கரமா செய்துட்டு உருட்டி விட்டாராம். இது போய் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல நீங்க தவச்சாலே அமைக்கலாம்னு. அப்ப அதன் பின்னால முனிவர்கள் தொடர்ந்து கொண்டு போக அந்த சக்கரை நின்ற இடத்துல ஒரு தவச்சாலை அமைச்சு கொண்டிருக்கு. அங்கே அங்கே ஒரு முனிவர் வந்தாராம். அவருக்கு சூத முனிவர் என்று சொல்லி வியாச முனிவர்கிட்ட மாணவர். அவர் இவியலை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறார். அப்போ அவரை கேட்டனமாம், எங்களுக்கு சுப்பிரமணிய கடவுளின் வரலாறு விரிவாக சொல்லி. அப்போ அவர் இருந்து அதை வரலாறு சொன்னதைத்தான் அதில் கேட்ட அந்த கச்சியப்பேண்ட முனிவர் என்றவர் இதை பேர்ந்து இதை எழுதினவர். இப்படி ஒரு கந்தபுராணம் கதையை எழுதினவர் என்ன. அப்போ முதல் இதில் தொடங்குற கதை என்னென்னால், உமாதேவியர் அந்த தக்கனிட்ட வளர்ந்து தக்கன் செய்த யாகத்தில் சிவபெருமானை அவமதிச்சு தண்டு அப்பவும் சிவபெருமான் உமாதேவியாரை மறிக்க அவ அதை தகப்பன் இடத்த பூ வேணுமென்று போய் அதில் நடந்த இதோட அதில் அவ சரியா அந்த இதுக்குள்ளே இறங்குறா, என்ன யாகத்தில் இறங்கி தன் உயிரை விடுறா. ஆனால் பேந்தது சிவபெருமான் அருளாலே அவ திரும்ப அந்த உருவத்தை எடுத்து சிவபெருமான் தனக்கு துணியா வச்சிருக்கேக்க அவ சொல்லுறா. இதுல ஒரு வசனம் வருகுது, நல்ல அழகா சொல்லுறா. சிவபெருமானை நோக்கி, எல்லாவற்றிலும் எல்லா தொழிலிலும் எல்லா முதன்மையுடைய பரமபதியே, உண்மை இகழ்ந்த தக்கனிடத்தில் நான் சில காலம் வளர்ந்த தாட்சாயினி எனும் பெயரையும் இந்த உடலையும் விடுறதுக்கு எனக்கு உத்தரவு தரும்படி கேட்கிறார். அப்ப இறைவன் சொல்லுறார், இறைவனுக்கு விளங்கிட்டு பின்னுக்கு நடக்க போறதெல்லாம். அப்ப சிவபெருமான் சொல்றார், சக்தியே, உனக்கு இந்த எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் உன் புதல்வர்களாகிய எண்ணிலடங்காத ஆன்மாக்கள் முத்தி அடைகின்ற காரணம் பொருட்டே உன் விருப்பப்படியே உன்னை மகளாக அடைந்து அவாவை எனக்கு திருமணம் செய்து தாரத்துக்காக மலையரசன் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடியால் நீ அவனிடம் சென்று ஒரு பெண் குழந்தையாக பிறப்பாயாக. 5 வயதிலிருந்து என்னை நோக்கி தவம் செய்ய தொடங்குவாய். உன்னை நான் மனம் புரிந்து திரும்பவும் கையிலைக்கு அழைத்து வருவேன் என்று சிவன் சொல்லுறார் என்ன. அப்ப அதன்படி உடனே அவ அந்த உடனே திறந்துட்டா. அந்த நேரம் இந்த மானஸ்வரூப வாவியில இவர் இமயமலை அரசன், மலையரையன் என்ற அரசன் கனகாலம் பிள்ளைகளிலேண்டு அவற்றை மேன மனைவியை தோழிகளோட கரையில இருந்து தவம் செய்ய விட்டுட்டு இவர் அந்த வாவியில நின்று ஒற்றை காலில கடும் தவம் செய்கிறார். அப்ப அவருக்கு போய் சிவபெருமான் சொல்லுறார், நீ இனி வருந்தாதே, உனக்கு மகளாக வந்து பிறக்க போறா உமையம்மையார். அவாவை நீ இந்த தடாகத்திலே ஒரு வெண்டாமர இலையிலே அவ வந்து பெண் குழந்தையா இருப்பா, நீ எடுத்துக்கொண்டே வளர்த்து எனக்கு திருமணம் செய்து தருவாய், இனி நீ வருந்தாதே என்று அவருக்கும் சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுவார்.
அப்ப அதே மாதிரி அவர் தவம் முடிய மலையரசன் முழிச்சு பார்ப்பார். அந்த வெண்டாமர மலர்ல அப்படியே ஒரு பெண் குழந்தை இருப்பா. அவர் அள்ளி அணைச்சு பெரிய சந்தோஷத்தோட, ஐயோ என்னுடைய தவத்துக்கு இறங்கி சிவபெருமானையே பிரிந்து வந்தாயாம்மா என்று சொல்லி அள்ளி அணைச்சு கொண்டு போவார். மேனீட்டை கொண்டே கொடுப்பார் கரையிலிருந்து தவம் செய்த வாட்ட தோழிகளோட. அப்போ அவன் வேண்டி அப்படி நெஞ்சிலே அணைப்பாவாம். அவாக்கு மார்பில இருந்து பால் சுரக்க வெளிக்கிட்டுடுமா. அப்ப பெரிய சந்தோஷம் கொண்டே அரண்மனையில வச்சு அவ நல்ல நல்ல சீராட்டி பாராட்டி வளர்க்கினான். அப்ப அப்படி வளர்ந்து கொண்டிருக்கீங்கள 5 வயது வரை அவ கேட்பா, நான் போய் தவம் செய்ய போறேன், எனக்கு ஒரு தவச்சாலை அமைச்சு தர சொல்லி. அப்ப தாய்ப்பனவே மறுக்கினான். ஆக 5 வயது தான் இப்ப, அப்படி உங்களை தனியா அனுப்ப முடியாது என்று சொல்லி அவ தடுக்கினான். அவ சொல்றா, இது இறைவனின் எண்ணத்தால் தான் இவ்வாறு உங்களுடன் நான் பேசினேன், நானாக ஒன்றும் பேசவில்லை, நீங்க இதுக்கு விடை தந்தே ஆக வேணும் என்று. அப்ப அவைகள் ஒன்றும் சொல்லி அவருக்கு முதலே சொன்னவர் தானே சிவபெருமான் இப்படித்தான் நடக்க போகுதுண்டு. அப்ப பேருந்து கொஞ்சம் தோழிகளையும் அனுப்பி ஒரு தவச்சாலையும் அமைச்சு கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் 2 பேரும் போய் போய் அவ பார்த்து கொண்டு வருவினான். கொஞ்சம் கவலை தான், என்ன செய்யறது, போய் பார்த்து கொண்டு வருவினான். அப்ப அந்த நேரத்துல சிவபெருமானும் என்ன செய்வார், இனி மாதவியர் போட்டு அவரும் தனியத்தானே. அப்ப அவருக்கும் ஒரு எண்ணம் வந்துடும். அந்த 4 சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்று அவர் 4 முனிவர்கள் இனிமேல் இல்லையண்டு பெரிய முனிவர்கள். அவைகளுக்கெல்லாம் தான் அந்த ஆகமம் வேதாகமங்களை கற்பிக்க வேணும் என்று அவரும் நிஷ்ட வேடம் பூண்டு கைலாய மலைக்குள்ள அவைகள் 4 பேருக்கும் கற்பிக்க இருப்பார். அப்ப நந்தியை கூப்பிட்டு சொல்லுவார், உள்ளுக்கு ஒரு தரையும் விடக்கூடாது, ஆரை தவிர மன்மதனை தவிர வேறு ஒரு தரையும் விடக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்ப அவருக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அதை வச்சு சொல்றார், மன்மதனை தவிர வேறு ஒரு தரையும் விடக்கூடாதுன்னு. அப்ப நந்தியும் அதே மாதிரி வெளியில காவல் காத்து கொண்டிருப்பார். ஒரு தரம் வராயினம் இவர் அவைகளுக்கு இந்த வேதாகமங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அதுல சரிகை கிரியை யோகம். சரிகைன்னா அந்த கோயில்களுக்கு வாரம் படிச்சு இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. கிரியன்றது நாங்கள் துப்புரவாக்கி திருவிழாக்கேற்றி அப்படி செய்கிறது, அதுதான் கிரியை. யோகம்ன்றது இப்படி தவம் மாதிரி இருந்து யோக மார்க்கத்துல தான். அப்ப அவர் 3ஐயும் விளக்கி போட்டு அவர் அப்படியே மௌனத்துல நிஷ்டையில இருந்துட்டாராம். கன நேரமா இதா இருந்துட்டார். இவியல் 4 பேரும் வாய் விட்டு கேட்டினாமா, எங்களுக்கு ஞானத்தையும் விளக்கி அருள வேணும் ஐயனேண்டு. அப்ப அவர் கண்ணை திறந்து கொஞ்சம் புன்னகை பூத்துட்டு சொன்னாராம், ஞானம் என்றது நான் உபதேசம் செய்யக்கூடியதல்ல, அது நீங்கள் மௌனமாயிருந்து நிஷ்டையில நீங்களா ஞானம் அறிஞ்சு கொள்றதே ஒழிய அது உபதேசம் செய்கிறது இல்லைன்றது அவர் திரும்பவும் நிஷ்டையில போட்டாரா. அப்ப அவர் ஒரு கொஞ்ச நேரம் தான் நிஷ்டையில இருக்கிறார். ஆனால் அது பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாருக்கும் அது பெரிய யுகமா கடந்து கொண்டு போகுதாம். என்ன இந்த நேரத்துல தேவர்களை இந்திரனை தேவலோகத்தை அசுரர்கள் போய் சூறையாடி நெருப்பு வைக்கிறதும் தேவர்களுக்கு சரியான துன்பப்படுத்துறதும், இந்திரன் மகனை சூரபத்மன் மகன் பானுகோபாலன் என்றவன் சிறப்பிடிச்சு கொண்டு போய், இந்திரன் மகன் ஜெயந்திரன் அவருக்கு பேர், அவரை சிறப்பிடிச்சு கொண்டு வைக்கிறதும் அப்படி சரியான கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்திரன் தேவர்களையும் கூட்டிக் கொண்டு பிரம்மா விஷ்ணுவையும் கூட்டிக் கொண்டு வாரது இங்கே நந்தி தேவர் விட மாட்டார், சிவனை சந்திக்க போறதுக்கு விட மாட்டார். அப்படி வந்துட்டு திரும்பி போய் கவலையில இந்திரன் தன் மனைவியை கொண்டு போய் வியாழ பகவான் மனைவியோட துணைக்கு விட்டுட்டு தவம் செய்கிற போயிருந்து தேவர்கள் எல்லாம் தவம் செய்கிறது. அப்ப அவரு தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் போய் சொல்லி இருக்கிறார். இல்ல அவர் செய்துட்டு பேந்தொருக்கா இந்திரன் களைச்சு போய் வந்து பிரம்மாவை கேட்கிறார், என்ன செய்வோம் என்று சொல்ல, பிரம்மாவா விஷ்ணுவை போய் கேட்போம் என்று சொல்ல விஷ்ணு சொன்னார், நாம எல்லாம் விட்ட பிள்ளையால தான் நாங்கள் அவரை சிவபெருமானை அவமதிச்ச இடத்தை தக்கண்ட யாகத்துக்கு போயிருக்க கூடாது, நாங்கள் போய் எங்களுடைய அபிபாவங்களை ஏற்று அவர்கிட்ட யாகத்துல பங்கு பெற்றின பாவத்துல தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று விஷ்ணு சொல்லி இருக்கிறார்.
அப்ப இந்திர சிவபெருமான் இவைகள் சரியா இருந்து தவம் செய்ய கஷ்டப்படினவனோடு இந்திரன்கிட்ட போய் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி தவத்தில் இருக்க கேட்கிறார், என்ன ஏன் இப்படி இருந்து தவம் செய்கிற, உனக்கு என்ன குறையண்டு. அப்ப அவர் தன்னை தங்களை இப்படி அசுரரால சரியான கஷ்டப்படுறான், என்ன மகனை கொண்டே சிறை வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் கொளுத்தி நகரத்தையே சூறையாடிட்டான்னு சிவபெருமான் சொல்லுவார். நீங்கள் எல்லாம் என்னை அவமதிச்ச தக்கண்ட யாகத்துக்கு போய் அவிபாகங்கள் கொடுத்து இதண்ட பாவம் தான் உங்களுக்கு இப்படி வந்து சேர்ந்திருக்குது. ஆனாலும் நான் ஒரு குமாரனை பெற்று தருவன், குமாரனை எங்களுக்கு உருவாகுவான், அவன் உங்களுடைய துக்கத்தை தீர்ப்பான், அவன் தான் அசுரர்களை அழிச்சு உங்களை காப்பான் என்று சொல்லி போட்டு அவர் வந்துடுவார், மறைஞ்சிடுவார். அப்ப இந்திரனுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே திருப்பி ஓடுவார். என்ன செய்வோம், இப்படி வந்து சிவபெருமான் எனக்கு சொன்னவர், என்ன செய்வோம் என்று பிரமா விஷ்ணுவோட போய் யோசிக்க, விஷ்ணு என்ன செய்வார், அப்ப அப்படி சொன்னவரா, இவரும் இங்கே தவம் இருக்கிறார், உமாதேவியாரும் அங்க தவச்சாலை அமைச்சு தவம் இருக்கிறார், அப்ப இது என்ன நடக்க போகுது என்று போடு விஷ்ணு சொல்லுவார், நாங்கள் மன்மதனை பிரமாவை சொல்லுவார், நீ போய் மன்மதனிட்ட சொல்லு, அவருக்கு ஒரு கணை வீச சொல்லி, பூங்கணை உண்ட வீச சொல்லி சிவபெருமானுக்கு, அப்ப அவர் அந்த தியானத்தை குலைச்சிடுவார் என்று சொல்லி. பாவம் மன்மதன் வைஃப் எத்தனையோ தரம் ரதி தேவி சொல்லுறா, வேண்டாம் வேண்டாம், தக்கனுக்கு நடந்ததெல்லாம் பார்த்த நீங்கள்லானே, அவற்றை கோபத்துக்கு ஆளாகாதேங்கோ, அவருக்கு மலர்கண வீச நீங்கள் ஆறுன்னு. பிரம்மா இல்லை இல்லை, அல்லாடி தேவகுலமே அழிஞ்சிடும், இதுக்கும் நீ ஒரு உதவி எங்களுக்கு செய்யாட்டிக்கு நீ இருந்து என்ன பலன் என்றெல்லாம் பிரம்மா மன்மதனை சொல்ல, அவர் பாவம் அவன் சொல்ல கேட்டு போயிடுவார், அவருக்கு மலர்கண வீச போயிடுவார். அப்ப சிவபெருமானம் என்ன செய்தார், நந்தி தேவருக்கு சொல்லி இருக்கிறார், என்ன மன்மதனை தவிர வேறு ஒருவரையும் உள்ளுக்கு விடாது என்ன. அப்ப மன்மதன் போக நந்தி தேவர் வாசல்ல காவல் நின்றவர், அவர் உள்ளுக்கு விட்டுட்டார் மன்மதனை. அப்ப அவர் போய் பூங்கனையே அம்பாலே அடிச்சிருக்கிறார், சிவபெருமான்ல பட்டுட்டது. அவர் கோபம் வந்து ஒருக்கா கண்ணை திறந்ததானா நெற்றி கண்ணில இருந்து பொறியல் எல்லாம் போய் எரிஞ்சு சாம்பலாயே போயிட்டாராம் மன்மதன். அப்ப ராஜிதேவி அங்க இருந்து அழுகிறாவாம், நான் எத்தனை தரம் சொல்லியும் கேட்கல, இப்படிதான் அவர் எரிச்சுட்டு அவர் திருப்பியும் மிஸ்டேக்ல போட்டாராம், அவர் தியானத்துல போட்டாராம் சிவபெருமான் என்ன. அப்ப நந்தி தேவருக்கும் சரியான கோபம் வந்துட்டு தான், இப்படி போய் செய்துட்டானே சிவபெருமானுக்கு என்று போட்டு ஒன்றும் செய்யலாம், நந்தியிலையும் பிழை இல்லை. அப்போ அதோடைய பயந்துட்டு இந்திரன் விஷ்ணு பிரம்மா எல்லாம் பயந்துட்டு இப்போ இந்த எல்லா தேவரையும் திருப்பி அவைகளும் எல்லாரும் தவத்தில் இருக்கணும். இதெல்லாம் சும்மா அந்த ஒரு கொஞ்ச நேரமா இருக்குது சிவன் இருக்கிறது. பிரம்மாவைக்கெல்லாம் பெரிய யுகமா போற மாதிரி காலங்கள் போய்கொண்டிருக்குதான். அப்ப என்ன செய்யறது, இதுக்கு என்ன வழி என்று போட்டு பேந்தும் இவ தவங்கள் செய்ய அந்த தவத்துல உருகின சிவபெருமான் திரும்பவும் போய் சொல்றார், நீங்க இனி கவலைப்படாதீங்கோ, உங்களோட கவலைகளை தீர்க்கிறதுக்காக நான் இன்றே போய் உமையை கல்யாணம் செய்யறதுக்கான ஒழுங்குகளை செய்கிறேன் என்று போட்டு சிவபெருமான் தன் தவ வீடம் எல்லாம் குலைச்சிட்டு ஒரு பிராமணன் மாதிரி, வயது போன பிராமணன் மாதிரி வீடம் போட்டுக்கொண்டு அவன் தவச்சாலைக்கு போறான். அப்ப அங்க தவச்சாலைக்கு போனா தோழிகள் எல்லாம் காவல் நிக்கிறவே, நீங்கள் யாரையும் வந்தீங்களா, இவர் சொல்லுவார், நான் இப்படியே அவ சந்திக்க வந்திருக்கிறேன், உமையமே சந்திக்க வந்திருக்கிறேன், எனக்கு விட தாங்கன்னு ஓடி போய் கீப்பினமாவே, வயது போனவர் தானே பிராமணர் உடனே அவ ஓமண்டுடுவா. அப்ப இவர் போன உடனே அவர்கிட்ட கதைச்சிட்டு கேட்பார், என்னத்துக்காக நீங்கள் இப்படி ஒரு தவம் செய்கிறீங்கன்னு. அவ சொல்லுவா, நான் சிவனை அடைகிறதுக்காகத்தான் நான் இந்த தவத்தை செய்கிறேன்னு. அப்ப அவருக்கு பேர் அவ்வளவு இலகுவான காரியமா சிவனை அடைகிறதுன்றது, அவர் இந்த பெரிய உலகமே அவரை கண்டா நடுங்கும், உலகத்தையே ஆளுற அவரை நீங்க போய் அடைகிறன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா, வீணா ஏன் உள்ள காலத்தை வீணாக்குறீங்கள், நீங்க தவத்தை நிப்பாட்டி போட்டு அரண்மனைக்கு போங்கன்னு. அவ சொல்லுவா, இல்லை இல்லை, நான் இதை விட கஷ்டமான தவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தாலும் அவரை அடைவனை ஒழிய இந்த தவத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லுவா. பேனும் திருப்பி சொல்லுவார், அப்படி என்ன அதுக்கு நீ உனக்கு அவர்ல ஆசை, பூசுறதெல்லாம் சுடலை சாம்பல், அணிஞ்சிருக்கிற எல்லாம் எலும்பு மாலை, பாம்புகளைத்தான் ஆபரணங்களை அணிஞ்சிருக்கிறார், விலங்குகள் இந்த புலி தோலைத்தான் உடுப்ப உடுத்திருக்கிறார், நீ என்னதுக்கு அவர்ல இப்படி ஆசைப்படுறாண்டு. அவங்க இன்னும் கோபம் வந்துடும்.
அப்போ சொன்ன நீ ஒரு சிவன் அடியாரண்டு தான் உங்களோட நான் இங்கே தவச்சாலைக்கு ஏற்று உங்களோட நான் கதைக்க வெளிக்கிட்டது. ஆனால் இப்படி ஒரு சிவனையே அவமதிக்கிற நீங்கள் இனிமேலும் என்ற கண் முன்னால் நிற்கக்கூடாது, இந்த நிமிஷமே போயிடணும் கத்துவேன். அப்போ அவர் சொல்றார், அவர் வந்து சிரிச்சுட்டு சொல்றார், நான் உன்னையே திருமணம் செய்யண்டு இவ்வளோ ஆசையாக வந்திருக்கிறேன், என்ன இப்படி நீ போன்னு சொல்றது நியாயமான். இவங்க இன்னும் கோபம் வந்துடும். உடனே சிவசிவாண்டு தன் காதை திருச்சவியலை பொத்தி கொண்டு நீ கிழவன் போக மாட்டா வெளியில, நானே போறேன் வெளியில என்று தவச்சாலையை விட்டு வெளியில விலகி போக வெளிக்கிடுவா. அப்பதான் சிவபெருமான் பார்த்துட்டு நீயும் அவ சோதிக்க கூடாது, அவளா கவலைப்படுறா, அவளா இதன்றான்னு போட்டு அவருடனே மறைஞ்சிட்டு அவர்கிட்ட தண்டை இடப்ப வாகனத்தில் பூதகணங்கள் எல்லாம் சூழ அவாக்கு காட்சி கொடுப்பார். அதுக்கு பிறகுதான் அவ அழுது புலரி மண்டாடி கேட்பா, தெரியாமல் இப்படி செய்துட்டேனே, உங்களை காண்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்த தவத்தை நான் கடைசி நேரத்தில் இப்படி செய்துட்டேனேன்னு மன்னிப்பு கேட்க அவர் சொல்லுவார், என்னில் இருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் நீ இவ்வளோ பேச்சியம் என்ன பேசினீங்கள், நான் அது எல்லாம் ஒரு பூவாத்தான் எடுக்கிறேனே ஒழிய அதை பற்றி நான் கவலைப்படையில. இனி இந்த கடுமையான தவம் ஒன்றும் நீங்கள் உடலை வருத்தி செய்ய வேண்டாம், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய அரண்மனைக்கு போங்க, நான் வந்து உங்களை நாளை திருமணம் செய்து கைலாசத்துக்கு கூட்டி போவேன் என்று சொல்லுவேன். பின்ன சரி என்று பின் அவர் மறைஞ்சிடுவார். அப்போ தூளியல் எல்லாம் இதை கேட்ட உடனே ஓடுவினம், அங்கே அரண்மனை கூடி போய் மலையரனுக்கும் மீனைக்கும் சொல்லுவினம் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவைக்கும் பெரிய சந்தோஷம், பெருமானே வந்து இப்படி சொல்லிட்டாரா என்று உடவி வந்து வாவை நல்ல சந்தோஷமா அழைச்சு அரண்மனையை கூட்டி கொண்டு போய் உடனே எல்லா ஆயுதங்கள் உடனே சிவபெருமான் உடனே சப்தரிசிகள் கூப்பிட்டு 7 சப்தரிசிகள் அவள் சரியான பெரிய முனிவர்கள் அவியலை கூப்பிட்டு இந்திரன் பிரமா விஷ்ணு தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த எங்கட முறைப்படியே அவர்ல இருந்து தான் எங்கட முறை வந்ததுன்றதை இது விளக்குது. முறைப்படியே பெண் கேட்க சொல்லி அவியலை அனுப்புவினேன், மலையரசன்கிட்ட அனுப்புவினேன். அப்ப மலையரசன் இதுக்கிடையிலேயே எல்லாருக்கும் சொல்ற தேவர்கள் கணங்கள் புராணங்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி தேவதச்சனையும் கூப்பிட்டு இந்த இமயமலையே அமராவதி மாதிரி நீ டெக்கரேட் பண்ணதை சோடிக்க வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஒரு 2 அலுவல்கள் செய்கிறார், கெதியில எல்லாம் முடிக்க வேணும். அப்போ இந்த சப்தரிசிகள் இவியல் எல்லாம் இங்கே இமயமலைக்கு மலையரன்கிட்ட வந்தோடனே இருந்த அவையில் அந்த பஞ்சாங்கங்கள் பார்த்து சோதிடம்ன்றபடி நாட்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை சொல்லினோம் சப்தரிசிகள் நாளைக்கு பங்குனி உத்திரம், நாளைக்கு இந்த திருமணத்தை செய்யலாம் என்று. அப்போ பேருந்து இவர் போறார், மலையரசன் தங்கட கணங்கள் அவைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கைலாசத்துக்கு போய் சிவபெருமானிட்ட நன்றி சொல்றார், எம்பெருமானே நீங்களே உமையமே திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதுக்கு நான் ஒரு பெரிய பாக்கியசாலி, நாளைக்கு பங்குனி உத்திரம் இந்த திருமணத்தை செய்யலாம் என்று சப்தரிசிகள் சொல்லி இருக்கிறேன், சூதட கணக்கின்படி நாங்கள் எல்லா ஆயத்தங்களும் செய்கிறோம், நீங்களே இப்பவே எழுந்தருள வேணும் மேமலை கண்டு அவருக்கு அழைப்பு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்ப இதுகளெல்லாம் பார்க்கல இந்த முறைகளை வச்சுதான் நாங்களும் எப்படி கல்யாணம் பேசி முற்றாக்கினாலும் பெண் கேட்டு முதல் மாப்பிள்ளை போய் தான் பொம்பளை வீட்டை போறது, என்ன அந்த பெண்ணை அவளை பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து என்று சொல்லி போய் உடனே இங்க எல்லாம் சோழிச்சா இவர் ஓமன்னு சொல்லி விட்டுட்டார். அப்ப பிரமன் என்ன செய்வாருண்டா, இவர் இந்த உடுப்புகளோட இப்படி போக்கூடா சிவன் வடிவை கிட்டி தண்டை உணவுனோட அவர் பெரிய ஒரு பொத்தட்டத்துல நல்ல பீதாம்பரங்கள் ரத்ன மாலைகள் வைர மாலைகள் அதுகள் எல்லாம் வச்சு கொண்டு வந்து சிவனுக்கு நீட்டுவார். ஐயனே எங்களுக்காகத்தானே நீங்கள் இப்ப இந்த திருக்கல்யாணம் செய்ய வலிக்கிட்டு இருக்கிறீங்கள், எங்களில் உள்ள அன்பின் நுட்பமா நீங்க நாங்க தார இந்த இது ஏற்றுக்கொள்ள வேணும் என்று அவர் அந்த தட்டத்தை நீட்டுவார். அப்ப சிவனின் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவர் அந்த அந்த பொருள்கள் மேல கை வைப்பாரே ஒழிய அதுகளை வேண்டி ஒன்றும் அணியே இல்லை. அப்ப அவர் கை வச்சதான் தாமதம், அவர் போட்டிருந்த எலும்பு மாலைகள் அதுகள் எல்லாம் வைர மாலைகள் ரத்ன மாலைகளா மாறிட்டுதான் அணிஞ்சிருந்த பாம்புகள் அரவங்கள் எல்லாம் பவுனாகி அவருக்கு ஆபரணங்கள் ஆகிட்டுதான் அவர்கிட்ட போட்டிருந்த தோல் உடுப்பு எல்லாம் பீதாம்பரங்களை வந்து அப்படி தண்டுட்டுதான். அப்ப அந்த அற்புதத்தை கண்டு எல்லாரும் திகைச்சு போய் நின்று நம்ம இவ்வளவு
இவ்வளவு சக்தி என்று சொல்லி தியாச்சு போய் நின்றாம். அப்ப அவர் எல்லாரையும் போக சொல்லி போட்டு கணங்கள் எல்லாரையும் நீங்க முன்னுக்கு போங்கன்னு சொல்லி அவருடனே தன் இடப்ப வாகனத்திலேயே ஏறி இமயமலைக்கு எழுந்தருளினாராம். அப்போ அங்க எத்தனையோ கோடி சனங்கள், பூதங்கள் எத்தனையோ கோடி, தேவர்கள் எத்தனையோ கோடி, ரிஷிகள் முனிவர்கள், அப்படி அந்த வடபகுதி முழுக்க நிறைய சனங்களாம். அதிலே வடபகுதி கொஞ்சம் இமயமலையின் வடபகுதி தாழ தொடங்கிடுதான், பாரங்குடி தாழ தொடங்கி மலை கொஞ்சம் நடுங்குது. அப்போ இவியல் இவ்வளோ சந்தோஷத்தில் இருந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் சிவனே 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 என்று பயந்து அழத்து வாங்கினான். அப்ப சிவபெருமான் உடனே நந்திட்டு சொன்னாராம், உடனே அகத்தியனை அழைச்சு வான்னு சொல்லி. அப்ப நந்தி பெருமான் போய் அகத்தியரை கூட்டி கொண்டு வர அகத்தியர் சொன்னாராம், ஐயனே இந்தளவு உண்மையிலே அவ்வளவு சனங்களுக்கே சின்னவர்னா அகத்தியர் தானா, அவ்வளவு சின்ன கட்டையும் சின்ன இவ்வளவு பேருக்குள்ளேயும் என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்களே, என்னால இது நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்ல உன்னை தவிர இதை செய்ய வேற யார் இருக்கணும், இந்த உடனே நீ தெற்கு எழுந்தருளி ஆகணும், தெற்கு பக்கத்துக்கு உடனே போ என்று சொல்லி. அப்பவும் திரும்பி கவலைப்படுறாரா, நானும் இந்த மனைவியும் உங்களை திருமண கூலத்துல பாக்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை செய்யறீங்க, நான் என்ன பாவம் செய்த, நான் உனக்கு திருமண கூலத்திலே அங்கேயே வந்து காட்சி தருவேன், நீ உடனடியாக தெற்குக்கு போன்னு அவர் அதுக்கு பிறகு அவரை சொல்ல தட்டாம மனைவியும் கூட்டிக் கொண்டு தெற்கு போட்டாராம், பொரிய மலை பக்கங்களுக்கு போயிட்டாராம். அவர் போன உடனே தராசு மாதிரி மலை பேலன்ஸா வந்துதாம என்ன. அப்ப அது வந்த உடனே எல்லாரும் அமைதியாகிட்டோம். இதுக்கு உமாதேவியாரை வெளிக்கிடுத்தினதும் அவருக்கு நடந்த அபிஷேகங்கள் அதுகளை சொல்ல வெளிக்கிட்டு அது நிறைய இருக்குது. அவ்வளவு தூரம் அவான் இதுவும் இருக்கு. எனக்கு அந்த சொல்லி கொண்டு போய்க்கல டைம் காணாதபடியா நான் அதை பெருசா நன்னையில். இப்ப அந்த எல்லாம் அந்த நேரத்துக்கே வந்து அவன் திருமணங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டுது, டைம் நடந்துட்டுது. அப்ப அதோடு சேர்ந்து கொஞ்ச நாள் அவர் கையிலைக்கு கூட்டிக்கொண்டு போயிட்டாரு, தேவியார கையிலைக்கு கூட்டிக்கொண்டு அங்க போய் அவன் சிம்மாசனத்திலே அவை உட்கார்ந்துட்டோம். தேவர் மேரம் எல்லாரும் அவரவரே தங்களோட பாட்டு போயிட்டேன். பேருந்தும் அவை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துனோம். பிரம்மா விஷ்ணு இந்திரனாக்கள் ஒரு இதுவும் இல்லை, இவர் என்ன குமாரனை தாரன்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா ஒன்று நடந்த பாடு இல்லையன்னுட்டு திருப்பி எல்லாரும் வருகினாங்க. கையிலைக்கு வந்து நந்தி தேவரை உத்தரவு கேட்கினோம், ஆளுக்கு உள்ளாரி தங்களோட கவலைகளை சொல்லி. அப்பதான் பேருந்து நந்தி தேவர் அப்படியான கல்யாண வீட்டுல இருந்து ரதி வாரா, மன்மதன் வைஃப் வாரா. அவ வந்து ரதி தேவி வந்து கவலைப்படுறா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கள், தேவர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்கள், சிவனும் உமையமே செய்து சந்தோஷமா இருக்கிறார், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, நான் என்ன பாவம் செய்தேன், எந்த தாலிக்கு இவ்வளவு நடந்துட்டுது என்று அவ சரியா சொல்லி கவலைப்பட்டால. சிவபெருமான் சொன்னாராம், நீ ஒன்றும் வருந்த வேண்டாம், உனக்கு தந்தோம் என்று சொல்லி உடனே மன்மதனை அந்த ஒழிப்பிச்சு அவாக்கு கொடுத்துட்டு அதோட அவாவும் சந்தோஷமாயிட்டாவாம். அப்ப மன்மதனும் அந்த எரிஞ்சவர் திருப்பி உயிர் தண்டுட்டாராம். மன்மதனும் கனதரம் அவருக்கு நன்றி சொல்லி கொண்டு போனாராம். அப்ப பேருந்து அங்க கையில போயிருந்து பேருந்து கொஞ்ச நாளையால இவ பேருந்து திருப்பி போயிட்டான். அப்ப நந்தி தேவர் போய் சொல்ல சிவபெருமான் சரி உள்ளுக்கு விடு ஆக்கலேண்டா அங்க போக. அவர் சொன்னார், வருந்த வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு குமாரனை இன்றே நாங்கள் குமாரனை தருவோம் என்று சொல்லிட்டு அவர் வெளியில வந்து உமாதேவியாரும் வழியில வந்துட்டாவாம். இவர் ஒரு செகண்டும் இல்லையா டப்பெண்டு 6 முகத்தை உருவாக்கினாராம். அவருக்கு உண்மையிலே அவருக்கு 6 இந்த சும்மா முகத்தோட சேர்ந்து 4 முகம் 5 முகமாம். இது உச்சியிலே 6வது அதோ முகம்னு சொல்லி 6வது முகம் உச்சியிலையா 6 முகத்தையும் உருவாக்கினாராம். உருவாக்கின உடனே நெற்றி கண்ணில இருந்து 6 பக்கத்தாலும் தீப்பொறிகள் பறக்குதான். உலகம் எல்லாம் ஒரே கண்களுக்கு இல்லாத வெளிச்சம், அவ்வளவு பொறியல் பறக்குதாம். கடல்கள் எல்லாம் இறைஞ்சு கொந்தளிக்குதாம், பூமி வெடிக்குதாம், இடிமுழக்க சத்தமாம். அப்படி அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாயிச்சுதான். அது அசுரர்களுக்கு தெரிஞ்சிட்டுதான், சரி தங்களோட முடிவு காலம் வந்துட்டது, எங்களுக்கு இனி வாய்ப்பே இல்லை வாழறதுக்குன்னு சொல்லி அசுரர்களுக்கு அந்த இதுகள் எல்லாம் தெரிஞ்சிட்டுதான். ஆனா ஒரு உயிருக்கும் ஒரு வித சேதமும் இல்லையா.
உமையம்மே என்ன செய்தாண்டா, அவாவுக்கு இவ்வளோ ஹீட்டும் இந்தளவு சத்தங்களும் அதுகளும் கேட்டோன்னு அவ பயத்துல தன் திருக்கோயிலுக்கு ஓடிட்டாவாம். அப்ப அவ ஊடிக்குள்ள அந்த சிலம்புகள் எல்லாம் அறுந்து மணிகள் எல்லாம் பிறவி பிறவி பறந்ததாம். அதுலேயும் ஒரு கதை வருது. அந்த மணிகளை சிவபெருமான் பார்த்த உடனே அவர் நவசக்திகளா மாறிட்டனமாம். அந்த சக்திகளுக்கு அதோடைய அவை அந்த கற்பமுற்று அவியல் பிறந்தவை தான் அந்த வீரபத்திர முருகனுக்கு துணைக்காக சண்டைக்காக உருவாக்கினான். அது ஒரு பெரிய கதை, அதுவும் வருது. அப்போ அவ வீர்த்து வடிஞ்சு ஓடிட்டாவா உமாதேவியார். இவியலும் எல்லாம் பயந்து போய் நிற்கினமா தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாரும். அப்ப இவர் பேர்ந்து தான் கொஞ்சம் அமைதி அடைஞ்சு சிவன் தன்னை முகங்களை எல்லாம் மாற்றி சுய ரூபத்துக்கு ஒரு முகத்தோட வந்துட்டாராம். அப்ப தீப்பொறிகளும் எல்லாம் அந்த வெக்கியல் தணிஞ்சு அவர் ஏதோ அவற்றை மந்திரங்களை சொல்லி இதன்னவாக்கம் அவற்றை கைக்கு எல்லாம் வந்து அடங்கிச்சுதான். 2 கையிலேயும் அந்த 6 தீப்பொறிகளும் வந்து அடங்கிட்டு தான். அப்ப அவர் வாயு பகவான் தானே அந்த வேகமா செல்லக்கூடியவர். வாயு பகவானே அக்னி பகவானே, அக்னி பகவான் அக்னியை தாங்குவார் தானே என்று 2 பேரையும் கூப்பிட்டாராம். 2 பேரையும் கூப்பிட்டு கொடுத்துட்டு சொன்னாராம், எவ்வளவு வேகமா கொண்டே நீங்கள் கங்காதேவிக்கு ஒப்படைக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா கொண்டே ஒப்படைக்க வேணும். அவ பக்குவமா சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில விடுவா, அங்கு குமரன் உதிப்பான்னு சொல்லி கொடுத்தாராம். அப்ப வாயு கொஞ்ச நேரம் கொண்டு போயிட்டு வாயு பகவானாலே இயலாம போச்சாம். தனக்கு வைக்க தாங்கிலாண்டு அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்டாராம். அக்னி பகவான் எடுத்துக்கோ, அவருக்கும் சரியான கஷ்டமா இருந்தா வேண்டாலும் எடுத்துக்கொண்டு போய் கங்க கொந்தளிச்சு அலையடிச்சு அப்படி நின்றதாம். இதை கொண்டே வைக்க அப்படியே அமர்ந்து ஒரு பச்சை குழந்தைய எப்படி சுமந்து செல்றதோ அப்படி சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்த்துதான். சரவண பொய்கையில போய் இந்த பொறி வந்த உடனே 6 செந்தாமர மலர்கள் வந்துதான். அந்த 6 மலரிலும் 6 குழந்தைகள் வந்துனமா. அதை பார்த்தா பிறகுதான் திருமாலுக்கு விஷ்ணுக்கு தேவர்களுக்கு எல்லாம் இனி நாங்கள் உய்தோம் என்று சந்தோஷப்பட்டுட்டு அவைக்கு தெரியும் எப்படியும் அரக்கர்மர் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்வினம் என்ற இதுல 5 பூதங்களும் இந்த 3 பேர் பிரம்மா விஷ்ணு இந்திரன் 3 பேரும் அட்டதிக்கு பாலகரை அந்த சரவண பொய்கைக்கு காவல் கொடுத்து கொண்டு இருந்தனமா. அதே நேரத்துல பேருந்து 6 கார்த்திகை பெண்கள் வந்து அந்த சரவண முருகனை கொண்டு போய் அவைகளும் தூக்கி அணைக்க அவைக்கு பால் சுரக்க வலிக்கிட்டு தான் அவைகள் பால் கொடுத்து வளர்த்து அவைகள் தான் இந்த முருகனுக்கு கலைகள் எல்லாம் கற்பிச்சு எல்லாம் செய்து உருவாக்கி தண்டினா. இதுக்கு இதோட முருகன் திரு அவதாரத்தோட நான் இதை முடிக்கிறேன். மிச்சம் சொல்ல உண்மையிலே அது ஒரு 700 பக்கத்து புத்தகம் கந்தபுராணம். இங்க பாருங்க, இந்த பெரிய புத்தகம் கந்தபுராண புத்தகம், பெரிய புராண புத்தகம். இதுல ஒரு 70 பக்கத்தை தான் நான் எடுத்தேன். அதை கூட எழுதி இதை சொல்லணும்னு ஒரு 8 பேப்பர்ல எழுதிட்டேன். உண்டாலும் போய் வாசிச்சு பார்த்தேன், டைம் காணா. அந்த 8 பேப்பர்லையும் சுருக்கி ஒரு 4-5 பக்கம் எழுதினேன். அதைத்தான் அதை வாசிக்க கூடாது, உங்களுக்கு கதையா சொல்லணும்ன்றதுக்காக நான் அதை உண்மையா வாசிக்கல. நான் அதை ஒரு கதை மாதிரி சொல்லணும்னு உங்களுக்கு சொன்னேன். என்னவோ என்னால் இயன்றதை சொன்னேன். எனக்கு இதை சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை தந்த பிரபஞ்சத்துக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி அம்மாக்கும் இதை கேட்ட அனைத்து தியான உள்ளங்களுக்கும் அன்பு கூறி நான் இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான பேச்சு. அதாவது முதலில் கந்தபுராணத்தை பற்றி ஒரு 1/2 மணி தியாகத்தில் செய்திருக்கிறீர்கள். நல்ல விஷயம். சுருக்கமாகவும் கூறியிருக்கிறீர்கள் என்று கூறும். முதலாவது நாங்கள் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கருத்துக்கு போவோம். உங்களைத்தான் வாழ்த்த வேணும். நாயா இருந்த என்னை நீங்கள்லாம் இன்றைக்கு ஒரு ஆளா உருவாக்கி இதுல என்ன பேச வச்சிருக்கிறேன். நாயிலும் கடையாய் கிடந்த அடியேனை நீங்களே இந்த தளத்தை தந்து எனக்கு இவ்வளவு ஊக்கத்தின் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு கோடி நன்றிகள். நன்றி. அருந்ததி பேச. அனைவருக்கும் வணக்கம். மீனாம்பி அம்மா மிகவும் அருமையாக கந்த புராணத்துல நீங்க கணக்க கதையில எல்லாம் கூறிட்டீங்கள். எப்படி முருகன் பிறந்தாருன்னு தான் கடைசியா முடிச்சு இருக்கிறீர்கள். எனக்கு தெரியாது சிவன் பார்வதிக்கு பங்குனி உத்திரத்துல தான் கல்யாணம் நடந்தேன். அப்படியா?
அவைக்கு இத்தனை தடவை நடந்த பங்குனி உத்திரத்துல நடந்தா, ஆனி உத்திரத்துல நடந்தது, பேருந்து வேறு அப்ப வேறு எத்தனை நேரம் கல்யாணம்? அப்ப சிவனும் பார்வதிக்கும் உமாதேவி எத்தனை நேரம் கல்யாணம் கட்டினா? உமாதேவி 7 பிறவி எடுத்திருக்கிறா. ஒவ்வொரு பிள்ளையும் விட விட திருப்பி அனுப்புவார். ஒருக்கா உமாதேவியாருக்கு வேத ஆகமங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். அவ நித்திர தூங்குவா, நித்திர தூங்குவா. அவ திருப்பி திருப்பி சொல்லுவார், உமா 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 விழிப்பா இருந்து கேள், விழிப்புணர்வோட கேளண்டு. அவ திருப்பி திருப்பி நித்திர தூங்குவா. உள்ள புறா கூட்டங்கள் எல்லாம் வந்து நின்று பக்கத்துல ஆஹ் ஆஹ் அவர் சொல்றதுக்கு இப்படி சொல்லி கொண்டிருக்க, அவர் பேர் உமாதான் கேட்டு கொண்டிருக்கிறாண்டு. இவர் ஒருக்கா கண்மொழி பேர், இவர் அவ்வா ஆழ்ந்த நித்திரையில இருப்பா. இவருக்கு கோபம் வந்துடும். அந்த புறாக்களுக்கு எல்லாம் ஒரு பலன் கொடுத்துட்டு, அதுக்கு ஏதோ ஒரு பலன் கொடுத்தவர் அவைகளுக்கு, அவ நல்ல பிறவியா இருக்கணும்ண்டு இவாக்கு சாபம் போட்டுட்டார். நீ போய் மீனவ பெண்ணா பிறக்க வேணும், அப்பதான் உனக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரும். ஏனென்றா மீனவருக்கு இந்த கடல்ல போய் அந்த காற்றுக்கு தக்க மாதிரி படகி ஓட்டி கரை சேர்ற அளவுக்கு அவ சரியான விழிப்புணர்வா இருப்பினமா. அப்ப நீ போய் ஒரு மீனவ பெண்ணா பிறக்க வேணும்னு போட்டு சாபம் கொடுத்துருவ. அப்படியே போய் மீனவ பெண்ணா பிறந்துடுவா. பேந்த ஒரு பிராமணருக்கு பிள்ளை இல்லையாம அவ கவலைப்பட்டு கொண்டிருக்க, உமாதேவியார் சொல்லுவாரான் சொல்லாவான் சிவருமானுக்கு, அது பிள்ளையார் கதையில வருகுது. பாவம் தானே, பாவம் தானே, ஒரு சுதன் ஒரு பிள்ளை கொடுங்கோ, அவைக்கு ஒரு பிள்ளைக்கு அருள் செய்யணும். அவருக்கு கோபம் வந்துடுமா, அவருக்கு இந்த பிறவியில பிள்ளையே இல்லையேண்டா என்னென்ன நீங்க கொடுக்க சொல்லுங்க, அப்ப நீ இப்போ இங்க பிள்ளையா அப்புறம்னு சொல்லிடுவேரா. அப்ப அவ கவலைப்படுவோம், இல்லை இல்லை நான் பூலோகத்துக்கு போக மாட்டேன்னா, இல்லை நான் சொன்ன வாக்க மாத்த இல்லாது, நீங்க போய் அவைக்கு பிள்ளையா பிறவுங்கோ, நான் பேருந்து வந்து உங்களை திருமணம் செய்து கூட்டிடுறேன். அப்படி அவ ஒவ்வொரு இதுகளும் விட உடனே உடனே திருப்பி அனுப்பிடுவார். அப்ப அவ 7 பிறவி எடுத்து கேட்க பேந்து வருதான் போய் திமிங்கலத்தை பிடிக்க போய் அந்த கடல்ல இவரும் மீன் பிடிக்கிறவர் மாதிரி போய் ஒரு திமிங்கலத்தை பிடிக்கிறவனுக்கு தன்னை மகளை செய்து கொடுப்பேன் அந்த அவ அந்த குலத்தாக்கள் இந்த தலைவர் சொல்ல, இவர் போய் அந்த திமிங்கலத்தை பிடிச்சு தானே அவ கல்யாணம் செய்து கொண்டு வார. அப்படி இவர் எத்தனை அப்படி அதுக்கு ஒவ்வொரு நாட்கள் வருது. எனக்கு இப்ப அந்த பங்குனி உத்திரமும் ஆணி உத்திரமும் தெரியும், இவற்ற திருமண நாளுகள் மற்றதுகளும் இருக்கு. அருமையான மிக்க கதை. நன்றி அம்மா. நீங்க அருமையான கதையில சொல்லிக்கொண்டு வாரீங்கள். இப்பதான் தெரியுது இந்த கந்த புராணத்துல இவ்வளவு கதைகள் இருக்குண்டு. இப்பதான் தெரியுது. அதான் நீங்கள் எத்தனையோ புத்தகங்கள், நான் நேற்று உங்களுக்கு புத்தகம் தந்து அதை என்ன புத்தகம்னு சொல்லாம நீங்களே சொல்லுங்க. புத்தகம் தந்து ஒரு 2 நாளையில வாசிச்சு போட்டீங்க. இங்க இவ்வளவு பக்கத்திலேயே கெட்டியா இருக்கு, வாசிக்க முடியும். பக்கத்திலேயே இருக்கு. அது கத்திரிக்கையில புத்தகம் பரஞ்சோதி மாஸ்டருக்கு தான், பஞ்சராட்சர மாஸ்டருக்கு நன்றி சொல்ல வேணும். இது நான் பிரபஞ்சம் இப்ப எனக்கு தாரது எல்லாம், இதெல்லாம் பிரபஞ்சம் எனக்கு உருவாக்குற இதுகளே ஒழிய என்னிலேயும் ஒன்றுமில்லை, ஒரு தரலும் ஒன்றுமில்லை. அதான் கூட அந்த பிரபஞ்ச கதையும் சொல்லுங்க. புத்தகம் கிடைச்ச கதை என்னன்னா, இந்த தியானத்தால பிரபஞ்சம் என்ன மாதிரி உதவி செய்யுது என்பதை ஒரு அவையில இந்த எங்கட தளத்துல சொல்லுங்க. எனக்கு சொல்லுறேன், சொல்லி நான் கொடுத்தீங்க. சொல்றேன், கட்டாயம் நன்றி, சொல்றேன். மிக்க நன்றி, மிக்க நான் இந்த நன்றி. காசிக்கு பயணம் வெளிக்கிடையேக்கும் இப்படித்தான். எனக்கு உண்மையில காசியை பற்றி தெரியாது. அப்ப எனக்கு ஒரு புத்தகம் காசி காண்டம் ஒரு 15 நாளைக்கு முன்னம் ஒரு மாஸ்டர் தந்தா, நீங்க படிச்சுட்டு தாங்கோண்டு. அப்ப அவசரம் அவசரமா ஒரு தரம் படிச்சு அதுல அந்த திருவேணி சங்கமம் முக்கியமான குறிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு அவ சனிக்கிழமை கொண்டு வந்துட சொன்னவா, நான் கொண்டு வந்து ஆறுனேன்னா அவ சொன்னா, இல்லை இல்லை நீங்க திருப்பி என்ன இன்றைக்கு வெளியில போக வேண்டியிருக்கு, நீங்க வச்சிருந்துட்டு அடுத்த இடம் தான். அப்ப நான் 2ஆம் தடவை அதை படிச்சு நிறைய குறிப்புகள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போய் அதை தான். அதே மாதிரி இந்த புத்தகமும் பஞ்சாஜரம் மாஸ்டர் சொல்லிக்க, நான் நினைச்சேன் பஞ்சாஜரம் மாஸ்டரோட கதைச்சு நான் இந்த அனுப்புற செலவுகளையும் இந்த புத்தக காசையும் தாரன், எனக்கு அனுப்பி விடுவீங்களோண்டு கேட்பேன்ட்டு இப்போ இன்னும் அவருக்கு கரைச்சல் கொடுக்குற மாதிரி என்று இருக்குமெண்டா. அன்னைக்கு அருந்ததி மேம் சொல்றா, இப்படி இந்த புத்தகம் வந்திருக்குது, நீங்க முதல் வாசிச்சுட்டு எனக்கு தாங்க. அதுவும் அவ சந்திக்கிற சந்தர்ப்பம் கூட அடுத்த நாள் எனக்கு கிடைக்குது. முதல் நாள் புத்தகம் வருது, அடுத்த நாள் அருந்ததி மேம் நான் சந்திக்க போறேன் என்ன. அப்ப அதுல வேணிய அந்த புத்தகம் உண்மையா அண்டு முழுக்க 175 புத்தகம், 175 பக்கம் கொண்டு வந்ததான் தாமதம், வாசி வாசி வாசின்னு 1 மணிக்கு பிறகுதான் பாக்குறேன். 1 மணி ஆச்சு, ஐயோ 4:30க்கு போய் எல்லாம் அடிக்க போகுதுன்னு. அதுக்கு பிறகு இன்னும் 40 பக்கம் தானே, நான் நாளைக்கு வாய்ச்சிட்டு அருந்ததி மேம்கிட்ட கொடுத்துருவேன், இஞ்சாலே ஏதோ வர்ற சந்தர்ப்பம் இருக்கண்டாவா, அப்ப அவரை கொடுத்துடலாமன்றோட்டு வாசிச்சு தேவையான நோட்ஸுகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அருமையான புத்தகம், உண்மையில பஞ்சாயத்து மாஸ்டருக்கு நன்றி சொல்ல போனோம். அருமையான புத்தகம். அதாவது நேற்று ஒரு பிள்ளை வந்தவா வாய்ச்சிட்டு சொன்னேன், எனக்கு கொண்டு விலைக்கு வேண்டி தாங்க, நான் இது விலைக்கு வேண்டின புத்தகம் இல்லை, அருந்ததி மாமன்ட்ட நான் வாசிக்க வேண்டின புத்தகம். அருமையான புத்தகம். உண்மையில நான் போறேன் தான், ஆனா இப்படி வந்து பார்த்து அவரை போல விழா விளக்கம் விழா படங்களை எடுத்து வந்து இப்படி செய்கிறது, அது ஒரு அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு
இது இருந்திருக்குது, அருமையா இருந்து. அதுல உண்மையில ஒரு படம் போட்டிருக்கிறார், திருக்கைலாயத்தின் படம். அது சிவலிங்கம் மாதிரி திருக்கைலாயம் நிக்குது. அந்த திருக்கைலாயத்தை சுற்றி இருக்கிற ரவுண்ட் அந்த சிவலிங்கத்துல நாங்கள் போய் பார்க்கல. அந்த சுற்றி இருக்கும் அதுக்கு என்ன சொல்ற அந்த பேர் வருது இல்ல. ஆ ஆ, சொல்லுங்க பஞ்சாட்சரமா சொல்றோங்க, என்ன கேட்கிற கேள்வி? அந்த சிவலிங்கத்தை சுத்தி இருக்கும் மாஸ்டர், அந்த ஒரு ரவுண்டா ஆவுடையாரோ ஆவுடையார் என்னன்னு சொல்ற ஆவுட ஆவுட. அப்ப போய் நாங்க அதுல தண்ணி தீர்த்தம் வழிகிறது கோமுகம். அப்படியே அந்த மலையும் அதுவும் என்ன அமைப்பு! எனக்கு உண்மையா அதை பார்த்துட்டு நான் இந்த கேமராவில போட்டோ எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த திருக்கைலாயம் என இவ்வளவு அமைப்பை வந்திருக்கு. இது என்னண்டு பஞ்சாயத்து மாஸ்டர் இதை படமா எடுத்தார்? உண்மையா நான் கேட்கணும் பஞ்சாயத்து மாஸ்டர், உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம். எனக்கு இந்த புத்தகத்தை இந்த கைக்கு வந்து சேர பண்ணினதுக்கு மிக்க மிக்க நன்றி பஞ்சாயத்து மாஸ்டர். அருமை அருமை. என்ன மாதிரி புத்தகம் இருக்குதோ உங்கள்ட்ட? இப்படி இருக்கு. வேற வேற மாதிரி எழுதி இருக்கிறீங்களோ? அல்ல முதல் 500 புத்தகம் பிரிண்ட் பண்ணினா அது உடனே போயிட்டு பிறகு 500 பிரிண்ட் பண்ணி இருக்கு. என்னிட இருக்கு கேட்கறவை கொடுக்கறதுதான். நீங்கள் அந்த ஆவுடைன்னு சொன்னீங்கள், சிவலிங்கம் அந்த பீடம் இருக்குல்ல, அதான் விஷ்ணு பீடம். அதுல ஒரு ஆவுட ஒரு விளிம்பு மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் அபிஷேகம் செய்யக்க தண்ணி ஊத்துண்டு ஒரு பக்கத்தாலதான் அது வழியும். இப்ப மலையில தண்ணிய விட்டா மலை அப்படியே எல்லா பக்கமும் தண்ணி போகும் தானே. ஆனால் கைலாச மலை அப்படி இல்லை. அவட மாதிரி ஒரு பக்கத்துக்கு தான் தண்ணி போகுது. பெய்தாலும் மற்றது நீங்கள் சொன்னீர்கள் அந்த தேவர்களிடம் இப்பவும் இருக்கு. அந்த இடத்துல எம்டி எப்படி ஒன்றும் செய்யற இல்லை. ஆனா இப்ப சைனீஸ் கவர்மெண்ட் அதுல ஒரு அவைகளும் வடிவாக இந்த கைலாசத்தை ஸ்டடி பண்ணித்தான் இருக்கணும். அதை சுத்தித்தான் எல்லாம் நடந்து வாரத்துக்கு பாதையை அமைக்கணும். அந்த இடத்துல சோலர் பவர் போட்டு மொபைல் ஸ்டேஷன்கள் போட்டிருக்கணும். வேறு ஒரு அலுவலும் செய்ய இல்லை. அது அந்த பெஸ்ட் பிளேஸ் மொபைல் ஸ்டேஷனுக்கு. அப்ப அதுல இருந்து நீங்கள் சேஃப், எந்த இடத்துல மொபைல் கதைக்கக்கூடியதாக இருக்காங்க. நீங்க விளக்க எல்லாம் சேஃப். முந்தின மாதிரி இல்லை, ஆபத்துகள் இல்லை, நடந்து வரலாம். உண்மையா அவர் என்னோட ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் வேண்ட சொன்னவர். நான் வேண்ட இல்லை. நேற்றுக்கும் கூட இந்த புத்தகத்தை வாய்ச்சா பிறகுதான் பேத்தியும் பார்த்துட்டு சொன்னா, அம்மாம்மா -17 எல்லாம் போற இடம் போல கிடக்குது, நீங்க தானே ஓட பண்றேன்னா அமேசான்ல ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் ஓட பண்ணினா உண்மையிலே அவ்வளவு குளிர் உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியதா இருந்தது வாங்க. அப்படி -17 அளவுக்கு. அது என்னண்டா, நாங்க போன சீசன் செப்டம்பர், அந்த ஆகஸ்ட் 31 அந்த அண்டைத்தான் பௌர்ணமி. அண்டைக்கு நாங்கள் வட பக்கத்துல நிக்கணும்ன்றதுதான் பிளான். இது 3 மந்த்துக்கு முதலே பிளான் பண்ணி காப்பு கட்டி அவ சொன்ன விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நடக்க வேணும். 2 கிலோமீட்டர் ஏற்றம் பக்கத்தில் நடக்க சொல்லியும் மூச்சு பயிற்சி செய்ய சொல்லியும் பல விடயங்கள் சொன்னவை. இப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 35 பேர் அதை செய்தவை. ஆனால் அந்த இடத்த போய் ஃபாலோ பண்ணினாங்க. நாங்கள் 2 பேரும் வைஃபும் வந்தவர். அப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனை வரையில் நாங்கள் வளம் வந்து அந்த ஒவ்வொன்றையும் படம் எடுக்கக்கூடிய விஷயம் வந்தது. நாங்கள் சரியான சொன்ன பௌர்ணமி ஆண்டு வட எல்லையில என்ற பேர், வட எல்லையில இருந்து பார்க்க அந்த பொண்ணாக வந்தது 3 மணிக்கு. அதை சச்சா வந்து நான் படம் எடுத்துட்டேன். பரநொமிக்கில் கம்ப்யூட்டர்ல போட்டு அதை கிளீனா எடுத்து புத்தகத்துல போட்டுவிட்டோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உதுக்கு முதல் காசிக்கு பயணம். ஏன்னா ஃபாதர் காசி போகணும்னு போய் ஒரு 2-3 மாதமா இருந்து அவரால் அங்கால போக முடியல. அப்ப எனக்கு அவர் வீட்டுல சொல்ற கதை தெரியும். அப்ப காசிக்கு நான் ரிட்டையர் பண்ண பிறகு காசிக்கு போகணும்னு யோசிச்சேன். அப்ப காசிக்கு போயிட்டு வந்து காசியை பற்றி ஒரு புத்தகம் இருக்கு, அதை எழுதிட்டேன். அதுக்கும் நல்ல நடப்பு. அந்த காசியில இருந்து இதை விசாரிச்ச பிறகுதான் கைலாசம் போகணும்ன்ற எண்ணம் வந்தது எனக்கு. நன்றி அம்மா. நீங்க அருமையான கந்த புராணத்தை பற்றி கூறினீர்கள்.
கந்த புராணம் லேசான புராணம் அல்ல. கந்த புராணத்தை திருப்பி திருப்பி வாசிக்க வேணுமென்றதுதான் முக்கியமான கருத்து. இங்கே உலக சைவ பேரவையிலையும் இருக்கிறேன். அந்த உலக சைவ பேரவை கந்த புராணத்தை ஓதலை முத்தோதலை முருகன் கோயிலையும் மற்ற அம்மன் கோயிலையும் ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று ஓதுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வண்ணவரண்டா வண்ணவருக்கு அதை எடுத்து இப்போ கந்த புராண புத்தகம் பிரிண்ட்டுக்கு போக போகுது. ஆஸ்திரேலியாவில் அதை எழுதி கொண்டிருக்கு. நம்ம கந்த புராணத்தை சரியான புத்தகம் இல்லையாம், எல்லாம் பழசு 2-3 புத்தகம் இருக்காம். அப்போ ஆஸ்திரேலியாவில் உலக சைவ பேரவை தீர்மானிச்சது நாங்கள் புத்தகத்தை கம்ப்ளீட்டாக ஒரு புத்தகம் எழுத வேணுமென்று. அப்போ அது நடந்து கொண்டிருக்கிறது என்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அருமையான இதால இந்த கந்த புராணம் வாசிப்பதால உங்களுக்கு என்ன நன்மை என்றதை நீங்கள் சொல்லுவீங்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துல நான் நேரம் கதைக்க விரும்பவில்லை. கந்த புராணத்தை நீங்கள் திருப்பி திருப்பி அதை கேட்கறதால என்ன நன்மை என்றதை நீங்க அதோட நீங்கள் சொன்னீர்கள் ஆறுமுக நாவலர் அதுக்கு உயிர் ஊட்டினார் என்று. எல்லாம் அழிஞ்சு போயிருந்ததை ஆறுமுக நாவலர் திருப்பி அதை எடுத்து அது உயிர் கொடுத்தவர் என்றதை அதை நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். பல விடயங்களை கூறினீர்கள். நான் உங்களோட பேச்சு கேட்கணும்னு தான் வந்தேன். வந்து வைவம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நன்றி அம்மா. நீங்கள் உண்மையா சிவகோலத்தில் வந்திருக்கிறீர்கள். அதுக்கு நன்றி. நான் உண்மையில இந்த புத்தகங்கள்ல முன்னுரைகள் அந்த பதிப்புரைகள் ஒன்றும் வாசிக்கிறேன் இல்லை. இப்பதான் வாசிக்கிறேன். நான் இதுல பார்த்தா அந்த பதிப்புரையில் எழுதியிருக்கு எங்கட பண்டிதர் கணபதி பிள்ளை ஐயா எங்கட ரோட்டு திருநெல்வேலி கலாசால ரோட்டு அவர் இந்த புத்தகத்துக்கு பதிப்புரை எழுதி கடைசியில சைன் பண்ணி இருக்கிறார். நான் கலாசால ரோட்டு திருநெல்வேலி என்று இருக்கேன். ஆறுண்டு பார்த்தா பண்டிதர் கணபதி பிள்ளை ஐயா தான் இதுல அந்த உண்மையா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. அக்காக்குன்னு சொன்னேன், அக்கா கந்த புராண புத்தகத்துல பாருங்கோ. ஆனா அக்கா சொன்னா உண்மையா இந்த லண்டனுக்கு வந்தேன்னு கவலைப்பட்டா பாத்தியே இப்ப லண்டனுக்கு வந்தபடியா தான் இவ்வளவுல எல்லாம் செய்கிறீர்கள். இந்த பிரான்ஸ்ல இருந்திருந்தா இப்படி ஒன்றும் செய்ய மாட்டீங்களு. அருமையான புத்தகம். நான் 2-3 தரம் வாய்ச்சிட்டேன் ஐயா. 700 பக்கம் என்றாலும் 2 தரம் வாய்ச்சது 3ஆம் தரம். அருமையான புத்தகம். வாசிக்க ஒவ்வொரு மாதிரி விளங்கும். நன்றி 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 நன்றி. அடுத்தாக டாக்கிங் சரையிலிருந்து பவானி மாஸ்டர் நீங்க பேச. எல்லோருக்கும் வணக்கம். இன்று மீனாம்பிகை அம்மா அவர்கள் கந்த புராணத்தை பற்றி சொன்னது எனக்கு மிகவும் நாங்களும் ஒரு முருக பக்தர் தான். இந்த நேரம் நாங்கள் கந்த சஷ்டி பிடிக்கிறதும் என்றபடியே எனக்கு அது ஆனால் கணக்கில் நாங்கள் அறிய இல்லை. கொஞ்சம் தான் அறிஞ்சதொழிய இப்போ இன்றைக்கு கொஞ்சம் கூட அறிஞ்சதை விட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு நீங்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவலாக இருக்கு, அறிய ஆவலாக இருக்குது. அதை நீங்கள் அடுத்த முறை வந்து மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நான் நீங்கள் இப்படி கந்த புராணத்துல வேற இதுகளையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்லுவேன். நன்றி. அடுத்ததாக பேளியிலிருந்து டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க உங்களோட கருத்தையும் கூறி நாளைய நிகழ்ச்சி நிரலையும் சொல்ல வேணும். நன்றி. வணக்கம். நான் மீனாம்பிகை அம்மாவுடைய பேச்சை உண்மையிலே ரசித்தேன். சின்ன பிள்ளைல கனகாலம் அந்த கந்த புராணம் படிச்சு நீங்கள் திருப்பி அதை ஞாபகப்படுத்தின மாதிரி முழு கதையும் அப்படியே ஓடினது. நான் முந்தி சின்ன பிள்ளைல படித்த சமயம் கனகாலம் படிக்கல, அப்படியே ஞாபகப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட என்னது அம்மம்மா சொன்ன கதை மாதிரி நான் ரசிச்சு கேட்டேன். அதுக்கு அவங்கள அம்மம்மா வாக்கவில்லை. நான் என்னன்னு சொன்னா தாத்தா அம்மம்மாக்கிட்ட கதைகள் கேட்டு வளர்ந்த பிள்ளை. பரவாயில்லை. நல்லா இருந்தது. பண்டிதமணி கணதி பிள்ளை எனது ஊரை சேர்ந்தவர். நான் மட்டுவிலை சேர்ந்தனா. அவர் மட்டுவிலால் தான் திண்ணவேலிக்கான் அவர் இருந்தவர். நாங்க பிறந்த காலத்திலிருந்தே அவர் திண்ணவேலிக்கெல்லாம் இருந்தவர். எங்களை வீட்டு ஒழுங்கைக்கு அப்படியே ஒப்போசிட்டா அவற்ற வீடு. இப்போ அவையின் ஃபேமிலியாக்கள் அந்த வீட்டுல இருக்கிறேன். உங்களுடைய மிக சிறப்பாக இருந்தது. முழுமையாக போரிங் இல்லாம சில நேரம் முடியாதவண்டு வேற அப்படி ஒன்றும் வேற இல்லை இன்னும் சொல்லுங்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ரசித்தேன். பாராட்டுக்கள். நன்றிகள். நன்றி. அடுத்து ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் கேட்டது போல நாளை காலை
9 மணிக்கு சாலினி நடராஜன் அவர்களின் இத்திக இச்சி என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு பேச்சு ஒன்று இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து என்னன்னு தமிழாக்கத்தை சொல்லணும் நீங்க. ஜப்பானிய மொழியில் சிறப்பாக பயன்படுத்தப்படும் கலை, ஒவ்வொரு தருணங்களிலும் சிறப்பாக பயன்படுத்தும் கலை ஒவ்வொரு நாளும் நல்லதாக சிறப்பாக அமையும்ன்றதுதான் மீனிங் என்ற தலைப்பில் எங்கள் எல்லோருக்கும் வருகிற சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகிறார். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு தியானம் நடைபெற்று 11 மணிக்கு மீண்டும் எங்களுடைய மூத்த ஆசான்களான கிரிஜாராஜன் அவர்களும் SK ராஜன் அவர்களும் இணைந்து வழங்கும் சொற்பொழிவு. அதனைத் தொடர்ந்து காலை நிகழ்ச்சி முடிவடையும். பின்னர் இரவு 8 மணிக்கு மீண்டும் டாக்டர் விநாயகன் கணேசமூர்த்தி டாக்டர் கணேசன் விநாயகமூர்த்தி அவர்களின் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் சிறப்பான பேச்சு இடம்பெற உள்ளது நாளை 8 மணிக்கு. இதனுடன் நாளைய நிகழ்ச்சிகள் முடிவடையும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுகேந்திர அனைவருக்கும் வணக்கம். மீனாம்பிகை அம்மா கந்த புராணத்தை பற்றி நீங்கள் கூறினதை கதையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போதுதான் நினைவு வந்தது, நான் A லெவலில் இந்த கந்த புராணம் படித்திருக்கிறேன். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதினதென்றும் அவர் நாங்கள் படிக்க வடமொழியில் இருந்து தான் அவர் மொழிபெயர்த்த முருகப்பெருமான் தூண்டுதல்ல தான் அவர் இந்த கந்த புராணத்தை எழுதினார் என்று படித்திருக்கிறோம். அதுல நீங்கள் முதல் தொடக்கம் தான் இப்ப சொல்லி இருக்கிறீர்கள். அரவண பொய்கையில் அவர் உதித்ததை மட்டும்தான் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இது அவற்ற அது பெரிய ஒரு கதை. 6 காண்டங்கள் இருக்குது. அதுல முதல் காண்டம் தான் நீங்கள் இப்ப சொல்லி இருக்கிறீங்க நினைக்கிறேன். முதல் காண்டத்திலையும் கொஞ்சம் தான் அசுரர் படலம், மினி அசுரர் படலம் இருக்குது. பேண்டு அசுரற்ற உற்பத்தி அதே ஒரு நியாயமான இது வருகிறது. என்ன பேண்டு அவங்க இந்த யாகங்கள் அதுகள் இதுகள் இதான்னு பேண்டு அங்கால வள்ளி திருமணம், பேன் தெய்வயான திருமணம். இவர் தேவர்களுக்கு செய்த நன்றிக்காகத்தான் இந்த இந்திரன் தன்னை மகளை, தெய்வேந்திரன் தன்னை மகளை கல்யாணம் செய்து கொடுக்குறார், திருக்கல்யாணம். பேந்து திரும்பி வள்ளியின் திருவிளையாடல், வள்ளியோட போய் இவர் திருவிளையாடல், அந்த வீடர் பரம்பிலேக்குள்ள போய் இருந்து வேற்ற விளையாட்டுகள், பேந்து வள்ளி திருமணம், பேந்து சூரன் வத படலம், அந்த சூரன் பத்மசூரனை வதைக்கிற படலம், அதெல்லாம் பெரிய கதை. பெரிய 700 பக்க புத்தகத்துல 70 பக்கத்தை தான் நான் இப்ப சுருட்டிக்கு சொல்லி இருக்கிறேன்டா. இன்னும் 9 பகுதி கிடக்குது. இதுக்கு மிஞ்சி சுருக்கல, இதுக்கு மிஞ்சி சுருக்கினா அந்த கதை ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. ஆனால் நீங்க உங்களோட மெமரி பவரை தான் நான் எனக்குள்ள யோசிச்சேன். நான் இன்று புத்தகம் வாசிச்சா நாளைக்கு என்னன்னு கேட்டா அது எனக்கு அரவாசி என்ன காவாசி கூட நினைவுல இருக்காது இந்த பேருகள். நீங்கள் அப்படியே நன்றாக கதை வடிவாக எங்களுக்கு கூறினீர்கள். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. சின்ன பிள்ளையிலே மணியஞ்ச பிரசங்கம் நடக்கிற நல்லூர் வீதியில, கிழக்கு வீதியில, அப்ப அந்த 25 திருவிழாவும் போய் கேட்பேன். எங்களுடைய ஐயாவும் நானும் அக்காவும். நான் முழுக்கா மணியைய சொன்ன அவ்வளோ வீட்டை சொல்லுவேன். அக்கா ஒரு வசனம் சொல்ல மாட்டாவாம். எனக்கு இது தெரியாத அக்கா தான் நான் அன்னைக்கு சொன்னான். அப்ப ஐயா பேசுவாராம், பார் அந்த பிள்ளை என்ன மாதிரி கிளிப்பிள்ளை மாதிரி அவ்வளோத்தையும் சொல்லுது, நீயும் பிள்ளை வந்தா ஒரு வசனம் சொல்லு பாப்பா மணியை சொன்னதுனா தான் சொல்லா. நான் சொன்னேனே தெரியாக்கா, அது ஒன்று உண்மையா அப்படி நான் இத்தனை நாள் பேச்சு வேண்டி இருக்கிறேன்டா அக்கா அன்னைக்கு சொன்னா. நானே மறதி பிடிச்சனான்ட்டு வெள்ளரை சம்பளரைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு கொண்டும் ஞாபகம் இல்லாம இருக்கு. நீங்க இப்படி சொல்ல சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. நான் இப்ப சாட் பாக்ஸ் வாசிக்கிறேன். அந்த இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் மாஸ்டர்ஸுக்கு ஒரு அறிவித்தல். இந்த தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது.
UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரம் இந்த UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணிலடங்கா நல்ல மாற்றங்கள் எம்மிடம் ஏற்படும். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்போது நான் chat box வாசிக்கிறேன். Selvi, super topic and story, and I did enjoy very well, and thanks a million, Amma, and lots of love, and God bless you as well. Saravanan Kupusami, thank you, Amma. இவ்வளவு தான் இன்றைக்கு chat boxல இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. நானும் இந்த மணியர் போல நான் மணியேற்ற எல்லா பேச்சும் நான் எங்கட பிள்ளையார்களுக்கு பக்கத்துல இந்த வீடு கிட்ட எல்லா நாளுல திருவிழாவும் நான் கேட்கிறேன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். நீங்களாம் இனி அவரை ரிப்ளேஸ் பண்ணணும் உங்களோட தளத்துக்கு. அவரை கேட்டுக்கொண்டு இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் வீட்டை பள்ளிக்கூடத்தால் வந்தானே ஓடிடுவேன். என்ன 5:30 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். அருமையா இருக்கு, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இருக்கு, 25 நாள் ஒவ்வொரு நாளும் இருக்கு பிள்ளையார் கோயில்ல. இங்கே நல்லூர்ல 25 நாளும் மணியையர் கிருபானந்த வாரியாட்ட ஸ்பீச் எல்லாம் இருக்கிறான். எங்கட காலத்துல கிருபானந்த வாரியாட்ட ஸ்பீச் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஏதான் சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் பேசுறதுக்கு எங்கட தளத்துக்கு வரணும்னு கேட்கிறேன். அதுக்குதான் கேட்கிறேன். நீங்களும் தளத்துல எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து எவ்வளவு விஷயங்களை சொல்லினோம். அப்ப இதை நான் ஒவ்வொரு நாளும் பேசினா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஒவ்வொரு எப்போவாவது இருந்துட்டு ஒரு அருமையா நான் பேசுறேன். மாதத்துல 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்ல 1 மாதத்துக்கு ஒருக்கா நீங்க பேசுறேன். ப்ரிப்பேர் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசப்படாது. 35 நிமிஷம் எடுத்துட்டு என்ன 35 இல்ல இட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல. நீங்க நல்லா பேசுனீங்களா. அதான் மணியேற நீங்க ரிப்ளேஸ் பண்றால் நீங்கள் தான் பிடிச்சு கொண்டு அந்த அளவுக்கு இறைவன் அவ்வளவு இல்ல நீங்க பேச ட்ரை பண்ணா நீங்க சரி வரணும். உங்களுக்கு காசிக்கு போயிட்டு வர போறீங்க? காசிக்கு எல்லாம் போட்டு வந்த அப்புறம் நல்லா பேசுவீங்க. காசி இல்ல கைலாயம். சாரி, கைலாயம். சரி, அடுத்ததாக பாபு ஷமனான் மாஸ்டர் நீங்க பேசுங்க. வணக்கம் மீனாம்பி அம்மா. வணக்கம். எனக்கு இதுல மகிழ்வான ஒன்று என்று சொன்னால், அண்மையில் நாங்கள் எங்கள் இறுதிய ஆஸ்திரேலியாவில் வந்திருந்த பராசக்தி மாஸ்டர் கௌரி சங்கரன் அவர்களை சந்திப்பதற்காக வெளியில் சென்றிருந்தோம். அன்று நாளை கழிப்பதற்காக. அன்று எனக்கு நிறைய சந்தர்ப்பம் நேரம் கிடைத்தது மீனாம்பி அம்மாவுடன் கலந்து பேசுவதற்கு. நாங்கள் நிறைய வேலையுடன் தான் இருந்த போதும் எனக்கு கதை கூட இருந்தது. அவர் கதைத்த பொழுது எனக்கு தெரிந்தது அவர் ஒரு அபூர்வ பிறவி என்றுதான் எனக்கு தோன்றியது. அவர் என்று கூறிய விஷயங்கள் இருந்து, அதாவது அந்த நல்லூரில் அந்த பேச்சுக்களை கேட்டுவிட்டு வீட்டு போய் அக்காவுக்கு ஒப்பிக்க முடியாது என்று தான் ஒப்பிப்பதை கூறும் பொழுது அதில் எனக்கு ஆச்சரியம் வரவில்லை. என்றால் அவருடைய நேற்று கதைத்த பொழுது இவர் இப்படித்தான் இருந்திருப்பார் என்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்பொழுதே தோன்றியது. அது ஒன்று. அடுத்தது, இந்த கந்த புராணத்திலே இந்த கச்சிவாசி அரண் புத்தகத்திலிருந்து நீங்கள் கூறியது 10ல் 1 தான். இந்த 10ல் 1 இருந்து நீங்கள் மிச்சம் 9, 10 நீங்களே இதுக்கு காப்பிரைட் எடுத்து நீங்களே இந்த தளத்திலே ஒரு பகுதியாக பேச வேண்டும் என்று ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது, 3வது, இந்த சிவபெருமான் ஒரு மிகவும் ஒரு சரியான ஒரு குறும்பன், நல்லொரு திட்டமிடல்காரன், சரியான ஒரு கட்டிக்காரன். ஒரு குழந்தையை ஒரு வயிற்றில் அவருக்கு கற்பிணியாக்கி கொடுத்து, கற்பிணியாக்கியில ஏதோ ஒரு வகையில் பிறக்க கொடுத்து, அந்த குழந்தையே வளர்த்து திருமணம் செய்து அதற்கு 7 பிறப்புகள் கொடுத்து ஒவ்வொரு பிறப்புகளிலும் பல விந்தைகளை செய்தது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. நாங்களும் இப்படி இருக்கலாம், சிவபெருமான் இப்படி தான் நாங்களும் இப்படி இருக்கலாமோ என்று கூட தோன்றுகிறோமா. மிகவும் அருமையா இருந்தது. நீங்க கூறிய விதம் மிகவும் அருமையா இருந்தது. இதுல
இதற்கு மேல் நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் ஒன்று என்னன்னா, எனக்கு இதில் இருந்த அறிவு குறைவு, மிக குறைவு. இந்த கதைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், துண்டு துண்டாக கேட்டிருக்கின்றோம். திருமாதையா தீ குளித்த கதைகள், திருமணங்கள் நடந்ததும், வள்ளி திருமணம். ஆனா இவையெல்லாம் ஒரு தொகுப்பான ஒரு கந்த புராணத்திலிருந்து தான் தோன்றியவை என்பது எனக்கு இன்றுதான் தெரியும் என்பதை நான் மிகவும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மற்றது நீங்கள் உங்களுடைய கைலாய பயணம் மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி. அடுத்தாக சட்டனிலிருந்து பரிமளா நாகேந்திரன், நீங்க போய். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் மீனாம்பி அம்மா, மன்னிக்கவும் மீனில வர முடியாதுக்கு. அற்புதமான பேச்சு, நல்ல மாதிரி அரமத்தியாலத்துக்குள்ள கந்த புராணத்தை சொல்றேன்டா, இது விளையாட்டு இல்லைன்னு, அதே ஒரு புராணம். அந்த புராணத்தை நீங்க வடிவாக எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில நல்ல அந்த சொல்ற விதம் நல்லாவே இருந்தது. அந்த கதை சொல்லும் விதம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. மீனாட்சி அம்மா, நீங்க அடுத்த தடவும் வர வேணும், வடிவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். 10ல் 1 பங்கு தானம்மா சொல்லி இருக்கிறேன், இன்னும் 9 பங்கு இருக்கு. நீங்க வடிவா சொல்லுவீங்க, அது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. மற்றது பண்டிதர் கணபதி பிள்ளை அவர்களை ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. எங்களும் அங்க இருக்கைக்குள்ள போய் கண்டதுண்டு, இப்போ ஞாபகப்படுத்தின நன்றி. நல்லா இருந்ததம்மா. மற்றது இந்த சிவன் கதைகளை முந்தையும் கேள்விப்பட்டதுதான், இப்ப கேட்கக்குள்ள இன்னும் நன்றா இருக்கு. அதை எத்தனையோ தடவை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்ப கேட்க எங்களுக்கு பக்தியும் வருது, கும்பிடணும் போல இருக்குது. திரும்பவும் நீங்க சொல்லணும். மிகவும் நன்றியும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது இந்த சந்தர்ப்பத்தை தந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் சிஸ்கந்தராஜா அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்ல வேணும். நல்ல ஒரு கதையை நான் திரும்ப கேட்க வைத்ததுக்கு நன்றி. வைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக சிவாமோகன் மாஸ்டர், நீங்க பேச. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மீனாம்பி அம்மா, நீங்க அம்பிகைதான் என்றதை நிரூபித்து விட்டீர்கள் இந்த தளத்துல இன்று. ஏனென்று சொன்னால், உங்களுடைய முதலாவது பேச்சை நான் PMC தளத்துல தான் கேட்டேன். நான் முதல் ஞாபகம் இருக்கா? அந்த பேச்சுக்கும் இன்றைய பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம். நீங்கள் நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு திறமை முதிர்ச்சி பெற்றிருக்குது. மற்றது கதை சொல்ற பாங்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. இது ஒவ்வொன்றும் உங்களை வேறு வேறு இடங்களுக்கு கூட்டி செல்ல போது அழகா இருக்கு, அருமையா இருக்குது. இந்த கந்த புராணத்தை முழுவதுமாக நீங்க என்ன நேரம் கிடைக்குதோ இந்த தளத்துல, இந்த இரவு வேளையில கட்டாயம் சொல்லுங்க, கேட்கறதுக்கு நாங்க கட்டாயம் வருவோம் கொஞ்சம் பேர் நிச்சயமாக. என்னன்னு சொன்னா, இது படிச்சதுதான். மற்றது கந்த சஷ்டி நேரம் இந்த கந்த புராணம் பாடப்படும், அங்கே கதையும் பொருளுமாக சொல்லுவார்கள். அழகாக இருக்கும் அவர்கள் சொல்லுகின்ற பாங்கு. ஒருவர் பாடுவார், ஒருவர் பொருள் சொல்லுவார். இப்பவும் அது எங்கட ஊர்கள்ல இருக்கின்றது, எல்லா ஊர்கள்லயும் இருக்குது. திருவோணமலையில வில்லூன்றி கந்த சுவாமி கோயில்ல அந்த எல்லாம் காட்சிப்படுத்தி செய்வார்கள். முழு விடயங்களையும் அவ்வாறு திருச்செந்தூர்ல ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் காட்சிப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய கோயில் இருக்குது. அதுல நாங்கள் விசேஷமான பூசைகளை பார்த்திருக்கிறோம். அழகாக இருக்குது உங்களோட பேச்சு, அற்புதம். இன்றைக்கு நீங்கள் உண்மையாகவே பராசக்தி வடிவத்திலே அம்பிகையின் ரூபத்தை கொண்டு அம்பிகை இவ்வாறு உருவம் எல்லாம் மாறி மாறி சிவபெருமான் உருட்டி அனுப்புறார், அவ ஓடி ஓடி உருவமாக மாறி மாறி வருகிறார் என்பது எங்களுடைய மனித வாழ்க்கையும் இவ்வாறுதான் இருக்கிறது என்பதைத்தான் இந்த புராணங்கள் எடுத்து காட்டுது. ஒவ்வொரு புராணமும் எடுத்து காட்டுகிறது. இன்னும் நான் நினைக்கிறேன் நீங்க போக போக நல்ல அருமையான கருத்துக்கள் வரக்கூடியதாக இருக்கும். வடிவாக துணிந்து எடுத்து இதை நீங்க வாசிச்சு செய்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியம்மா. நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். மீண்டும் இதை நீங்க தொடர்ந்து செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். அவர் அப்படி அனுப்பி எடுத்து அவாவை அவ்வளவு பக்குவப்படுத்திட்டு பேருந்து தண்ணில சரிபாதி கொடுக்குறாரு தானே அந்த கௌரி விதரத்தோட. அவர் அவாக்கு அந்த கௌரி காப்பு விதரத்துக்குள்ளதான் அவர் அந்த 21 நாளும் பேருந்து அவா விதரம் இருக்கிறா. இனி நான் பிரிஞ்சு இருக்கிறபடியா தானே அந்த பிரிவு மினிவர் இவரை சுத்தி கும்பிட்டுட்டு போறார், என்ன மதிக்காம என்று சொல்ல சிவபெருமான் சொல்றார், அவர் இந்த உலக வாழ்க்கையை எடுத்துட்டார், அவருக்கு கூட சக்தி ஒன்றும் தேவையில்லை, அதால அவர் என்ன சுத்தி கும்பிட்டுட்டு போற
போறார். அவர் என்னன்றாருன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அப்ப அவற்றை சத்து சதை எல்லாத்தையும் முறிஞ்சி எடுத்துடுவா. அவருக்கு சக்தி தேவையில்லை தானே. அப்ப நான் அவருக்கு என்ன சக்தி அளிப்பான் எல்லாம் முறிஞ்சி எடுத்துடுவா. அவருக்கு நடக்கவே விலன் இல்லாம போயிடும். சிவபெருமான் உடனே செய்வார், ஒரு தடியை கொடுப்பார், இந்த தடியை பிடிச்சு நடன். இவருக்கு கோபம் வந்துடும். பாருங்க, என்ன மதிக்காத அவருக்கு இவர் என்ன உதவி செய்கிறாருன்னு அவ பிரிஞ்சு பூலோகத்துக்கு வந்துடுவா. வந்து ஒரு முனிவர், அவற்றை பேர் வருதில்லை, ஒரு முனிவர்கிட்ட ஒரு வில்வ மரத்துக்கு கீழே இருந்து கும்பிடுவா. அவன் தவம் செய்வா. அப்ப அந்த இடமெல்லாம் 12 வருஷம் மழை இல்லாம இடிஞ்சு போயிருந்ததாம். இவா வந்து அந்த வில்வ மரத்துக்கு கீழே இருந்து தவம் செய்ய முனிவர் பார்ப்பார், என்ன இப்படி எல்லாம் பூத்து தளிருது, எல்லாம் பச்சினவா கிடக்கு என்று ஒருக்கா சுற்றி பாப்பம் என்று காணிக்க போனா இவா இருந்து தவம் செய்வாவாம். அப்ப அவருக்கு பேராம், என்ன நடந்தது உங்களுக்கு, நீங்க இப்படி வந்து நீங்க முதல் இந்த தபோவனத்துக்கு வாங்கொண்டு கூட்டியே வேறாம். கூட்டி அந்த வெறுத்தி போட்டு நடந்ததுகள் எல்லாம் கேட்டுட்டு சொல்லுவாராம், இப்படி புரட்டாதி மாதத்துல இருந்து வார அமாவாசையில இருந்து நீங்க 21 நாள் விதரம் பிடிச்சு அந்த விதரத்தை முடிச்சால் நீங்கள் அவரோட சரி பாதியா இணையலாம் என்று. அப்பதான் அவ அந்த முடிச்சு போட்டு இந்த கௌரி விதர இதை தொடங்கி பிடிச்சு கொண்டு வாரா என்ன. அப்ப பேருந்து சிவபெருமான் அந்த கடைசி அமாவாசையில அவாக்கு காட்சி கொடுத்து தன்னிலையார சரிபாதிய கொடுத்தவர். சரி, இந்த இனி நீ அவ்வளவுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக அவ திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடு, இது எடு, அது எடுன்னு அனுப்பி இப்ப நாங்களும் பக்குவப்படாட்டிக்கு இதுதான் நடக்க